எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த வீடியோவில் ஸ்ரவண தீபம் எப்போ, எப்படி, எதற்காக போடுறோம் அப்படிங்கிற விபரங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்ரவணம்னா திருவோண நட்சத்திரத்துக்கு தான் சான்ஸ்கிரிட்டில் ஸ்ரவணம்னு பேர். பொதுவாக ஸ்ரவணம் பெருமாளுக்கு உகந்ததுனாலும் படிப்பு நன்னா வரணுங்கிற நோக்கத்தில் பண்ணுறதால ஹயக்ரீவர் மடியில் தாயாரை வச்சுட்டு இருக்கிற படம் அல்லது விக்கிரகம் வச்சுக்கிறது சிறப்பு. படிப்பு ஏறலை, ஞாபக மறதி, டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு இந்த காலத்து குழந்தைகளை நினச்சி பெற்றவாள்லாம் ரொம்ப கவலைப்படுறா. அந்த கவலையை விட்டுருங்க. 3 ஸ்ரவணம் செஞ்சாலே உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பிக்கும். 5 ஸ்ரவணம் செய்து பூர்த்தியும் பண்ணலாம், இல்லை முடிந்த போதெல்லாம் பண்ணலாம், தப்பில்லை. ஸ்ரவண நட்சத்திரம் இருக்கிற போது காலம்பரை 6 to 6:45 இந்த பூஜையை செய்கிறது விசேஷம். ஏதாவது 5 வகையான பழங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மாதுளை, வாழை, மாம்பழம், கொய்யா, திராட்சை, ஆப்பிள், இப்படி பழங்களை உரித்து பீஸ் போட்டு ஒரு தாம்பாளத்தில் பரப்பி அதன் மேலே 2 வெற்றிலைகளை நுனி பெருமாளை பார்த்தும் காம்பு நம்மை பார்த்து இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மனையில் கோலம் போட்டு படம் 6 விக்கிரகம் வைத்து அலங்காரம் பண்ணி பூக்கள் சாற்றி ரெடி பண்ணுங்க. பெருமாள் மேற்க பார்த்து இருக்க, நாம் கிழக்கு முகமாக அமர்ந்து பூஜை பண்ணணும். அதற்கு முன் 5 முகம் குத்து விளக்கு நெய் ஊற்றி ஏற்றுங்கோ. அதற்கு முன்னாடி இந்த பழத்தட்டை வைத்து 2 வெற்றிலையிலும் ஜிமிக்கி திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுங்கோ. அதில் கிண்ணத்தில் கூட விளக்கு ஏற்றலாம். குறைஞ்சது 45 நிமிஷமாவது விளக்குகள் பிரகாசிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அதற்கு முன் நாம் கிழக்கு முகமாக அமர்ந்து சௌபாகிய அஷ்டோத்திரம் சொல்லி குங்குமத்தால் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். பிறகு தூப தீபம் காமிச்சு பழம், கல்கண்டு, பாயசம்னு அவாவா வசதிக்கு ஏற்ற மாதிரி நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் காண்பித்து குங்கும ஆரத்தி செய்து பூஜையை நிறைவு செய்து அந்த வெற்றிலையில் உள்ள நெய் மற்றும் திரியை குத்து விளக்கில் சேர்த்துடலாம். பழங்களை வீட்டில் உள்ள அனைவருக்கும், பிறகு அக்கம் பக்கம் குழந்தைகளுக்கும் கொடுத்து பகிர்ந்து சாப்பிடுங்க. இதை தவிர பொதுவாக ஸ்ரவண நட்சத்திரத்தன்னைக்கு அகல் விளக்கு ஆர் குத்து விளக்கில் நெய் தீபம் ஏற்றி பெருமாள் நாமம் சொல்லி வீட்டில் உள்ளவர்கள் சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணினா திவ்ய நாமம் சொன்ன புண்ணியம் மற்றும் விஸ்வ பிரதக்ஷணம் பண்ணின புண்ணியம் வரும்னு மகாபிரிவா சொல்லியிருக்கா. சௌபாகிய அஷ்டோத்திரம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கோ, பலன் நிச்சயம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.